வெளியாகும், இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. 40-60 வயசோட அது பலவீனம் ஆயிடும். ஆண்களுக்கு ஆண்மை. சில பேருக்கு கூவத்தா இருக்கும், குடும்ப வகார பரம்பரை, 80 வயதிலும் குழந்தை பிறப்பார்கள். சில பேருக்கு 50-60 தாண்டாலே முடிஞ்சு போச்சு. 80 வயது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரணுக்களை அல்லாஹ் துடிக்க வைத்தான், மலட்டுத்தன்மை நீக்க வைத்தான், குழந்தை பாக்கியத்தை தந்தான், பெயரை அறிவித்து கொடுத்தான், அது ஒரு தூதர் என்று சுப செய்தியை சொன்னான். எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியா ஒரு கோடுக்கு வந்தான். 3 நாட்களுக்கு இந்த ஊர் மக்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது. ஏன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, இவ்வளவு நியமத்துக்களை தரல, அது யார் தந்தான்றது ஊருக்கு தெரிவதற்கு முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். நீ முதல்ல விளங்கணும். இந்த ஆற்றல், இந்த ஆளுமை, இந்த சக்தி எங்கிருந்து வரும் என்பதை நீ விளங்க வேண்டும் என்ற ஒரு அறிகுறிக்காக 3 நாள் ஊர் மக்களிடத்தில் வாயை திறந்து பேசாமல் சைக்கிணையாக இஷாரா ஜாடை பேச வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போட்டு 2 பேருக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த தள்ளாத வயதிலும் குழந்தையை பெற்றெடுத்தார் என்று வரலாற்று பேசுகிறது. அவர்களை நாம் விளங்க வேண்டும். கொடுப்பதற்கு எல்லா காலத்திலும் அவன் தயாராக இருக்கிறான். நவீனங்கள் மறந்து விட்டதால் குழந்தையுடைய தேவை இருக்கிறது என்றாலும் குடும்பங்களில், ஆனால் அல்லாஹ் நினைவில் வருவது கிடையாது. டாக்டரா ஏறுறோம், டாக்டர் விட்டு படியா ஏறுறோம், அவன்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கணும். சார் 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, ஒரு புழு பூச்சி இல்லை. அவங்ககிட்ட சொல்ற ஸ்பீச் ஆகுது. அவங்ககிட்ட அதையா போய் சொல்லணும்? அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? சார் கரு உருவாயிருக்கு, என்ன மெடிசன் எடுத்துக்கணும்? அதுக்கு கரு வருவதற்கும் கரு தங்குவதற்கும் அவன் என்ன செய்வான்? அவன் என்ன ஆற்றல் பெற்றவனா? அல்லாஹ் சொல்லுது, ஆனா மாலிக், ஆனா ஜப்பார், ஆனா ராசி, ஆனா ரஹ்மான், ஆனா ரஹீம். நான் இருக்கிற பொழுது எதற்கு மனிதனிடத்தில் செல்கிறாய்? கொடுப்பதற்கு நான் தயார் என்று இருக்கிற பொழுது கேட்டு பெறுவதற்கு நீ ஏன் தயாராகவில்லை? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். வந்தவர்களே, ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை உடைய வணக்க விஷயத்தில் இப்ராஹிம் மோசம் செய்து விட்டார். எல்லா சிலையும் அடிச்சு ஒடிச்சு பெரிய சிலையின் மீது கோடாலியை போட்டுட்டார். ஊர் மக்கள்லாம் இப்ராஹிம் போய், யார் இது பண்ணது? அந்த பெரிய சிலை அதுதான் பண்ணுச்சு. அப்படியா? ஆமா, ஒரு வேளை பண்ணாலும் பண்ணியிருக்கும். அதையும் நம்பினாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இப்ராஹிமுடைய சூட்சமம் தெளிவு பெற்று, இது பெரிய சில வேலை இல்லை, இப்ராஹிமுடைய வேலை தான் என்று முடிவு எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பை கொண்டு மூட்டினார்கள். பெரிய நெருப்பு, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுல நெருப்பை நல்லா மூட்டி நல்ல கொதித்து எரிந்து கங்குகளாக மாறி இருக்கு நெருப்பு. இப்ப நெருப்பு அப்படியே கோல்டு கலர்ல மின்னுது. ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இப்ராஹிமை பிடித்தார்கள், தூக்கினார்கள். வீசுகிற பொழுது ஒரு உரையாடல் அல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு உத்தரவு போட்டான். 4 முறை அரிசிலிருந்து ஓடி வந்தார்கள் ஜிப்ரீல். அதுல ஒருவருக்கு இப்ராஹிம் ஓடி வந்து சொன்னார்கள், யா இப்ராஹிம், யா கரீமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி என்னை அனுப்பினான். நாம இருந்தா ஏன் லேட்டு எப்படி கொதிக்கிருப்பார், நீ 1 செகண்ட் தாமதமாக தான் இதெல்லாம் பொசிக்கிருப்பேன் அப்படி நாம வசனங்கள் பேசுகிறோம். இப்ராஹிம் நபி அந்த கடுமையான நெருக்கடி நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றளவுக்கு வரலாற்று வரிகளில் பதியப்பட்டிருக்கு. சொன்னார்கள், இப்ராஹிம், உமக்கும் எமக்கும் அந்த அல்லாஹ் தான் இறைவன். வார்த்தைகளை கவனிங்கள். அல்லது எமக்கும் உமக்கும் அந்த ரப்பு தான் இறைவன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் பிறந்ததிலிருந்து இந்த நெருப்பு கண்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வச்ச அல்லாஹ் அப்படி தூக்கி கொடுப்பது நான் காப்பாற்ற, நீ தான் காப்பாற்றணுமா? நீங்க அது சம்பந்தமான ஆயத்தை குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் பேசுவான், குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் பேசுவான், குல்னா யா நார், ஓ நெருப்பே என்று அல்லாஹ் கூறுவான். இப்ராஹிம் கூற மாட்டான். ஓ நெருப்பே, நீ இப்ராஹிமை பாதுகாத்துடு, இப்ராஹிமுக்கு நீ பஞ்சுமெத்தையாக மாறிவிடு என்று அல்லாஹ் வசனத்திலே அற்புதமாக பேசுவான். சொன்னார்கள், இப்ராஹிம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ எந்த வழியில் வந்தீரோ அந்த வழியிலே சென்று விடு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறும் கையோடு அனுப்பி வைத்த ஒரு உத்தம நபி. எல்லா பெருமிதமும் யாருக்கு என்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 1,24,000 நபிமார்களுக்கு போஸ்ட் மேனா இருந்த ஜிப்ரீல் எல்லாத்துக்கும் மெசேஜ் கொண்டு வருவாங்க, திரும்ப கொண்டு போவாங்க. ஆனா வரலாற்றுல ஒரு முறை வேகமாக வந்த ஜிப்ரீலை அதே வேகத்தோடு ஒரு வேலையும் செய்ய விடாம போயிடுவான்னு அனுப்பிட்டார். அவன் காப்பாற்றுவான். அவனுக்கு தெரியும் நெருப்பு இருக்கிறது, தூக்கி போட நான் இருக்கிறேன், காப்பாற்ற அவன் இருக்கிறான். நடுவில் நீங்கள் யார்?